ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் தேங்காய் நார், மாயிலை தோரணம் எடுத்திருக்கேன். மாயிலை தோரணம் தேங்காய் நார் வந்து நல்லா நெருப்பு பற்றிக்கும், அதுக்காக தான். அப்புறம் வந்துட்டு சாமிக்கு யூஸ் பண்ண காஞ்ச பூக்கள், அது வந்து பாதி ஒரு 70% பக்கம்தான் காஞ்சிருக்கும், அவ்வளோலாம் காஞ்சிருக்காது. குங்கிலியம், அதுக்கப்புறம் கட்டி சாம்பிராணி, இது ரெண்டில் நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். நான் ரெண்டுமே எடுத்திருக்கேன். விபூதி, நெய், பன்னீர், கற்பூரம், ஜவ்வாது, அப்புறம் கடையில் வாங்கின சாம்பிராணி கட்டி 2, அப்புறம் அபிஷேக மஞ்சள், இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து சாமிக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால இந்த மஞ்சள், விபூதி இதெல்லாமே எடுத்திருக்கேன். நல்லா வாசனையாகவே இருக்கும். இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் நாரும் மாயிலை தோரணமும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். போன டைம் வந்து நான் கிரைண்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணியிருந்தனால சாம்பிராணி மேலே அந்த தேங்காய் நார் வந்து ஒட்டிட்டு ரொம்ப நீளமாக இருந்துச்சு. ஸோ இந்த டைம் என்ன பண்ணேன்னா, நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து கடையில் வாங்கின சாம்பிராணி மாதிரியே செய்கிறனால இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதை சளிச்சதுக்கப்புறமா இந்த கிரைண்ட் பண்ண பவுடரையும் எடுத்து அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் ஒன் பை ஒன்னாக போட்டுடலாம். பூ வந்துட்டு நான் ரொம்பவே காயணும், நல்லா ட்ரையாக காயணும்லாம் எடுத்துக்கல. சும்மா ஓரளவுக்கு சாமிக்கு வச்சுருக்கும் போது காய்ச்சா எப்படி இருக்குமோ அதை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மறுபடியும் வெயிலில் காய வைக்க போகிறோம். ஸோ டபுள் டைம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் அப்படியே எடுத்திருக்கேன். இதில் எல்லாமே ஊற்றிக்கலாம். தண்ணி நான் வந்து பன்னீர் கொஞ்சம் நிறையா ஊற்றினனால நான் தண்ணி எடுத்துக்கல. நீங்கள் சின்ன பாட்டில் பன்னீர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். நான் பேஸ்ட்டு மாதிரி ஃபுல்லாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. போன டைம் வந்து கொஞ்சம் நரன்னு அரைச்சிருந்தேன். இந்த டைம் நல்லாவே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு. அந்த கட்டி சாம்பிராணி வந்து கொஞ்சம் நல்லாவே இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து கொஞ்சம் பவுடர் மாதிரி பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இல்லைன்னா பிளேடு வந்து வேஸ்ட்டாக போயிடும், மிக்ஸி ஜாரோட பிளேடு. அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு, சிரஞ்சி இருக்குல்ல, நம்ம ஊசி போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த சிரஞ்சி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக சாம்பிராணி வர சைஸில் வந்துட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. அதை வந்து மேலே அந்த ஊசி குத்துற இடத்த வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த பேஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு வெளியே தள்ளும்போது கொஞ்சம் அன்சேஃபாக தான் வரும். ஆனால் அதை நம்ம சேவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு அதை நல்லா வந்து 2 கை வச்சு நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக நம்ம கடையில் வாங்குகிற சாம்பிராணி மாதிரி வந்துடும். எனக்கு என்னமோ இதை விட அந்த கூர்மையாக பண்ணோம் பார்த்திங்களா, அதுதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அது கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சி வருது. ஆனால் இது கடையில் வாங்கின மாதிரியே நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் சேல் கூட பண்ணலாம், அந்தளவுக்கு வந்துட்டு ஒர்த்தாக இருந்துச்சு. ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடே வந்து ஃபுல்லாக வாசனையாக, கோயிலெல்லாம் போனால் ஒரு தெய்வீக வாசனை வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்மெல்லாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பக்கமாக ட்ரை பண்ணேன். நான் வந்து டைரெக்ட் வெயிலில் வச்சுக்கல, வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ வெயில் அடிக்குமோ அந்த வெயிலில் தான் நான் வச்சு எடுத்திருந்தேன். அதனால் எனக்கு 4 நாள் தேவைப்பட்டுச்சு. நல்லா காஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு 20% பக்கம் ஈரத்தன்மையோடு தான் இருக்குது. இருந்தாலும் 4 டேஸ்க்கு மேலானால டெமோ பார்த்துடலாங்க. நல்லா புகை வருது, வாசனையும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம கையால் நம்ம செஞ்சு சாமிக்கு வைக்கும்போது இன்னும் ரொம்ப டபுள் ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.